Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது the Regulating Act 1773. பொதுவா பாத்தீங்கன்னா இத நிறைய பேர் 1774ன்னு தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா அபிஷியலா இந்த ஆக்ட் 1773ல தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே. சோ இந்த ஆக்ட பத்தின மற்ற விஷயங்கள் நம்ம இப்ப ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ பொதுவா பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் அல்லது எந்த ஒரு ஆக்ட் படிக்கிறோம்னாலும் அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதோட வரலாற்று பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஒழுங்குமுறை சட்டம், அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்ப பிரிட்டிஷ்ல இருக்கிற, அதாவது இன்னைக்கு லண்டன் சொல்லப்படுற யூகேல இருக்கிற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டெரிட்டோரியல் பவரா பேட்டில் ஆஃப் பிளாசி 1757க்கு அப்புறமும் அண்ட் பக்சர் 1764க்கு அப்புறமும் அவங்க பொலிட்டிக்கல் பவரா வந்தாங்க. அப்போ டியூல் கவர்மெண்ட் இங்க தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா? பெங்கால்ல ஒரு கவர்மெண்ட் ராபர்ட் கிளைவ் 1765ல கொண்டு வந்தாரு. ஸோ டியூல் கவர்மெண்ட்னா இரு ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கரப்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ராபர்ட் கிளைவை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் நார்மலா ஒரு கிளர்க்கா கணக்கெழுதுறதுக்காக வந்தவர். பட் பின்னால 2 கப்பல் நிறைய வெல்த்தோட யூகேக்கு திரும்பினதா சொல்லுவாங்க. ஓகேங்களா? லண்டனுக்கு திரும்பினதா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அப்ப யோசிச்சு பாருங்க கரப்ஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸும் நிறைய இஷ்யூஸ் இருந்தது கம்பெனி ரூல்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸிஸ்டிங்கா இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல வர்றதுக்கு முன்னாடி இருந்தது. ஓகேங்களா? அண்ட் அதே போல பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்ல அங்க யூகேல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணணும்ன்றத நிறைய பேர் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியால ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்போது இந்தியன் எம்பிஸ் எப்படி இது இந்தியாவுக்கான ப்ராப்ளம் தயவுசெய்து பாருங்கன்னு சொல்றாங்களோ, அதே போல அங்க யூகேல அப்ப இருந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இந்த மாதிரி இது ப்ராப்ளமா இருக்கு, இதுக்கு கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்ன லீட் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒரு ஒழுங்குமுறை சட்டம் 1773ல கொண்டு வர வேண்டிய தேவை உருவாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த தேவையினால மட்டும்தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஓகேங்களா? சும்மா எந்திரிச்சாங்க, தூங்கி எந்திரிச்சதும் ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, அதை நம்ம படிக்கணும், நம்ம எக்ஸாமுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்ல. இன் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக தான் ரெகுலேட்டிங் ஆக்ட், அதாவது ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டிங் ஆக்டோட கீ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது என்னெல்லாம் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருந்தது, அதாவது கீ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒழுங்குமுறை சட்டத்துல என்னென்னலாம் பாசிட்டிவா இருந்தது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல்னு ஒரு மாநிலத்துக்கும் இருந்த கவர்னர்ஸை இந்த கவர்னர் ஜெனரலுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யார் அப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்ன்றவர் வந்தார். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்போ என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஒரு ப்ராவின்ஸா இருந்துச்சு, தென் அதுக்கப்புறம் பாம்பே ஒரு ப்ராவின்ஸா இருந்துச்சு, பெங்கால் ஒரு ப்ராவின்ஸா இருந்துச்சுன்னு ஒரு அசம்ஷனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மெட்ராஸும் பாம்பேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா நீங்க பெங்காலுக்கு கீழே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபார்டினேட் லெவலுக்கு கொண்டு பெங்காலை பெருசாக்கி கவர்னர் ஜெனரல் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்து அந்த கவர்னர் ஜெனரலுக்கு வாரன் ஹாஸ்டிங்கை ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்னு சொல்லிட்டு வாரன் ஹாஸ்டிங்க்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலை கொடுத்தாங்க. ஸோ அவங்க இந்த சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இங்க 4th பாயிண்டா கொடுத்துருக்கு. ஓகேங்களா? பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி சபார்டினேட் டு பெங்கால், பெங்காலுக்கு கீழே அதை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்குற சுப்ரீம் கோர்ட் டெல்லியில இருக்கு, அன்னைக்கு பாத்தீங்கன்னா இதை கொல்கத்தால நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப கேலிக்கட்ன்ற நேம்ல, கல்கத்தான்ற நேம்ல நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1774ல இதை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ prohibited company servants from
என்கேஜிங் இன் பிரைவேட் ட்ரேட். ஓகேங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு கரப்ஷன் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோம் இல்லையா, ராபர்ட் கிளைவ் பத்தி. ஸோ அப்படி பார்க்கும்போது கரப்ஷன் அதிகமா இருக்குன்னா இந்த கரப்ஷனை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு பார்த்தோம்னா, இந்த கம்பெனி சர்வன்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சர்வன்ட்ஸ், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து சில பிரைவேட் ட்ரேட்ல ஈடுபட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து ஒருத்தர் கவர்மெண்ட்ல இருக்காருன்னா அவர் வந்து பிரைவேட்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்ப கவர்மெண்ட் ஒர்க்கை விட அவங்க பிரைவேட் ஒர்க்கு தான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதுல ப்ராஃபிட் நிறைய வரும்போது அதுல போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில இருந்துகிட்டு பிரைவேட் ட்ரேட் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் கிஃப்ட்ஸ் அல்லது பிரைப்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா? நிறைய கிஃப்ட் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பிரைவேட் ட்ரேட் பண்ணக்கூடாது, அதே போல பிரைப், அதாவது லஞ்சம் லாவண்யம் வந்து எப்பவுமே வாங்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப அழுத்தமா கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் மூலியமா இந்த கரப்ஷன் நடக்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸா எடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இதை வந்து ஒழுங்குமுறை சட்டம்னு ஏன் தமிழ்ல அழகா சொல்றாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு அன்ஆர்கனைஸ்டா எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா லைஃப்ல வாழலாம் அப்படின்னு இருந்தவங்கள ஆர்கனைஸ் பண்ணி, ஐ மீன் ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சர்வெண்டா நீங்க வந்தீங்கன்னா நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட். ஓகேங்களா? பின்னால இந்த ஆக்ட்ல நிறைய சேஞ்சஸ் அடுத்தடுத்து மாறிச்சு. ஸோ ஈவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவரை எடுத்து தென் இதுக்கு அவங்களோட அவங்களோட கவுன்சில், அதாவது லண்டன்ல இருக்கிற ராணியோக்கு கீழே இருக்கிற ஒரு அவைக்கு வந்து அதிகாரத்தை மாத்தினாங்க. அதெல்லாம் பின்னால நடந்துச்சு. பட் இப்போதைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, முதல் முறையா இந்த மாதிரி லஞ்சம் லாவண்யம் இந்த மாதிரி இதுக்கு வந்து தடுக்கிறதுக்காக, அதே சமயம் தனிநபர் வர்த்தகத்தை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் ஒழுங்குமுறை சட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோம், 1774 கேலிக்கட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சுப்ரீம் கோர்ட் வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாங்க, 3 அவங்களுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற அடுத்த லெவல் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஜூனியரா 3 பேரும், ஒருத்தர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தமா 4 பேர் வந்திருந்தாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்திருந்தாங்கன்னா, சிவில், கிரிமினல், தென் அதுக்கு அடுத்து வந்து சிவில் செக்ஷன் கொடுத்திருந்தாங்க, கிரிமினல் கொடுத்திருந்தாங்க, அதுக்கப்புறம் நிர்வாகத்தை கவனிக்க சொல்லியிருந்தாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேசஸும் கொடுத்திருந்தாங்க. பட் இது எல்லாத்த விட முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான். when conflict between the supreme court and the governor general's council, இது ரெண்டுமே வரும்போது என்ன பண்றதுன்ற பிரச்சனையில தான் இதுக்கு அடுத்து வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸோட கேசஸ் எல்லாம் வந்து நாங்க டைரக்டா லண்டன்லயே டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் தென் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேசஸ்க்கும் நிறைய நடந்துச்சு. ஈவன் சொல்ல போனா நிறைய தடவை வந்து காந்தி வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டும் திரும்ப விடுதலை செய்யப்பட்டும் போது டைரக்டா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேல வச்ச அலிகேஷன்ல அதுல நிறைய விஷயங்கள்ல இந்த பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் லாவே நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ காந்தி நிறைய இடத்த அதை ஆர்கியூ பண்ணியிருப்பாரு. ஈவன் பட்டேல் அவர்களும் வந்து நிறைய இடத்த இந்த மாதிரி நீங்க லாக்கு அகைன்ஸ்டாவே செயல்படுறீங்கன்றதெல்லாம் நிறைய கேசஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செப்பரேட், நம்ம எக்ஸாமுக்கு ரிலவெண்டட் இல்லை. ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். ஓகேங்களா? பொதுவா ஒரு சட்டம் வருதுன்னா அந்த சட்டத்தோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த சட்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கன் பை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டு ரெகுலேட் த கம்பெனிஸ் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லப்படுற வணிக நிறுவனத்தோட நடவடிக்கைகளை முதல் முறையா என்ன பண்ணாங்க, ஒழுங்குபடுத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு முதல் முறையா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா அது எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கும் நம்ம முதல் பிரதமரை படிக்கிறோம், முதல் பிரைம் மினிஸ்டர் படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு முதல் சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, இந்த சட்டம் தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஒன்றிய நிர்வாகமா, அதாவது சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ மத்திய நிர்வாகம்னு சொல்லுவாங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சரியா. ஸோ இப்படி வந்து ஒரே இடத்த நிர்வாக முறைப்படுத்துறதுக்கு இது வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்ததா இன்னைக்கும் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட், ஏன்னா இங்க என்ன பண்ணாங்கன்னா பாம்பே ப்ராவின்சஸும் அதே போல மெட்ராஸ் ப்ராவின்சஸையும் என்ன பண்ணாங்க, பெங்காலுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அப்ப அதன்படி பார்த்தா இது ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அஸ் அ பிகினிங் ஃபார் பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி
இன்டர்வென்ஷன் இன் இந்தியன் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நேரடியா வந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா மறைமுகமா பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்குள்ள இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட இன்டர்வென்ஷன் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் மூலியமா இந்த ஒழுங்குமுறை சட்டம் மூலியமா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டமா பார்க்கப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டம் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இன் கம்பெனிஸ் டெரிட்டரிஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா முன்னாடி வந்து கம்பெனிஸ் எப்படி வேணா செயல்படலாம் அப்படின்னு இருந்ததை ஒரு வரையறை கொண்டு வந்ததே வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சரியான நிர்வாகத்துக்கான அடித்தளமா இது இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து லேட்டர் ஆக்ட், இதுக்கு அடுத்து வந்த ஒரு சட்டம் பாத்தீங்கன்னா பிட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1784 வந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லிட்டு வந்தது, அதாவது சாசனம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய ஆக்ட்ஸ் வந்து இதுக்கு அடுத்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பட் இதுதான் வந்து ஒரு ஒரு வழிவகுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். ஓகேங்களா? இந்த ஆக்ட்ல சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த ஆக்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் தனியாக செயல் பண்ணணும், எக்ஸிகியூட்டிவ் தனியாக செயல் பண்ணணும் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருந்தது கவர்னர் ஜெனரலுக்கு. பட் அது எக்ஸிகியூட்டிவ் தான் பண்ண போதா, ஐ மீன் எக்ஸிகியூஷன் தான் பண்ண போறாங்களா அப்படின்றது தெளிவாக சொல்லலை. ஓகேங்களா? அதே போல அந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கு என்ன பவர்ஸ்ன்றதும் சொல்லலை. இப்போ முதல் முறை நம்ம புதுசா ஒரு நிறுவனத்தை தொடங்குறோம். அந்த நிறுவனத்துக்கு ஒரு சாசனம் எழுதுறோம்னா பல பிழைகளோட தான் எழுதும். ஓகேங்களா? அப்படி வந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட், இந்த ஒழுங்குமுறை சட்டத்துல வந்து நிறைய பிழைகள் இருந்தது. ஸோ என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு, அதே போல நிர்வாக அதிகாரம் யாருக்கு, இது ரெண்டுமே சொல்லப்படலை. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களால என்ன பண்ண முடியலன்னா, ஓகே இதுதான் நம்மளோட அதிகாரம் அப்படின்னு தெரிஞ்சு செயல்பட முடியாம அவர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் உருவாக்குற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து கரப்ஷன்ல ஈடுபடும் போது எதுவுமே பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அப்ப ஈவன் கரப்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியோ அது கரப்ஷன் தான் ப்ரூவ் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லப்பட்டது. பட் இருந்தாலும் அதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான சொல்யூஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவுன்சிலோட மெம்பர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி கவர்னர் ஜெனரலுக்கு கீழே கட்டுப்பட வேண்டிய தேவை இருந்துச்சு. ஆனா அப்படி நிறைய விஷயங்கள்ல நடக்கலைன்றதுதான் நம்ம வரலாற்றுல தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு நம்பருக்குள்ளேயும் வந்து சில கிளாஷஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது சரி பண்றதுமே வந்து கவர்மெண்டோட வேலையா கொஞ்ச நாள் இருக்க ஆரம்பிச்சது. ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு தான் பிட்ஸ் ஆக்ட்ல பின்னால கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அண்ட் கரப்ஷன்ஸ் அண்ட் இன்எஃபிஷியன்சி வந்து டில் ப்ரெசென்ட் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ பாத்தீங்கன்னா வந்து அப்பவும் கரப்ஷனை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஒழுங்குமுறை சட்டமே கொண்டு வரப்பட்டது. அப்பவும் கரப்ஷன்ஸ் இருக்குன்னா அப்ப சட்டம் வந்து என்ன நடந்திருக்குன்னா தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ண வேண்டிய தேவையும் இருந்தது. நான் முதல் பாயிண்ட்ல நம்ம சொல்லி இருக்கிற மாதிரி லெஜிஸ்லேட்டிவ்க்கு என்ன அதிகாரம் இருக்கு, எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னன்றதெல்லாம் எதுவுமே சொல்லப்படலைன்றதுனால ஸோ அப்போ வந்து நிறையவே ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. ஸோ அது பின்னால வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பேரிட்டிவா பார்க்கலாம். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் இப்ப நம்ம பார்க்க போறது இல்லை, பட் ஒரு கம்பேரிட்டிவா பார்க்கலாம். இந்த பிட்ஸ் இந்தியா சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1784 கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இப்போ முதல்ல இங்க வந்து கண்ட்ரோலிங் கரப்ஷன் தான் வந்து 1773 கொண்டு வந்த ஒழுங்குமுறை சட்டத்துல இருந்தது, ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருந்தது. பட் இங்க என்ன பண்ணாங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல ஸோ மோஸ்ட்லி கரப்ஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாம ஸ்ட்ரென்தனிங் த பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ ஒரு அரசியல் அதிகாரத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அதே போல இங்க வந்து கவர்னர் ஜெனரலா இப்ப கிரியேட் பண்ணாங்க, அதை திரும்ப பிட்ஸ் ஆக்ட்ல என்ன பண்ணாங்க கண்டினியூ தான் பண்ணாங்க, அதை எந்த சேஞ்சஸும் பண்ணல. அதே போல போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒண்ணு வந்து பிட்ஸ் ஆக்ட்ல கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ புதுசா உருவாக்கி இருந்தாங்க. ஏன்னா இங்க பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். அப்ப பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணிருந்தாங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு மெம்பர்ஸ் அதுக்குள்ள ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்குள்ளே ஒரு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணி ஸோ அவங்க வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாங்க. கோர்ட் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்னு சொல்லி அதை அப்படியே திரும்ப என்ன பண்ணாங்கன்னா கண்டினியூ பண்ணாங்க. ஓகேங்களா? அதே போல பிரசிடென்சி கீழே வந்து சபார்டினேட் டு பெங்கால்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் அப்படியே தான் வச்சிருந்தாங்க. பெங்காலுக்கு கீழே தான் மெட்ராஸும் பாம்பேயும் இருந்தது. ஸோ அதை அப்படியே தான் திரும்ப பிட்ஸ் ஆக்ட்லையும் கண்டினியூ பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பார்க்குற ஒரு கம்பேரிட்டிவ் தான். பிட்ஸ் இந்தியா ஆக்டை இன்னும் டீடைல்டாகவே கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து
ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு இந்த பார்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாரு அப்படின்றது ரொம்ப வருடங்களா கேட்கப்பட்டுட்டு வர கேள்வி. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் லார்ட் வாரன் ஹாஸ்டிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எந்த இயர்ல இந்த ஒழுங்குமுறை சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1773. நிறைய பேர் இது 74ன்றத டக்குன்னு ஷேட் பண்ணிடுவாங்க. ரொம்ப யோசிக்க கூட மாட்டாங்க. ஸோ அந்த இடத்த கொஞ்சம் ஞாபகமா இருந்துக்காங்க. ஸோ கொஸ்டின் எப்படி இருக்கு, என்ன பாயிண்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 1773ன்றத ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே போல வந்து இந்த கோர்ட் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு நம்ம பிரசன்ட்ல பாக்குற சுப்ரீம் கோர்ட் டெல்லியில இருக்கு. ஸோ அப்போ நியூ டெல்லின்றது டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்மள அறியாம ஷேட் பண்ணிடுவோம். ஆனா அப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து கல்கத்தா. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து கல்கத்தான்னு சொல்லப்படுற பழைய பெயர்ல தான் இருந்தது. ஸோ அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க அந்த கோர்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்த கம்பெனியோட அபிஷியல் ப்ரொஹிபிஷன் ஃப்ரம் எதுல இருந்து ப்ரொஹிபிட் பண்ணாங்கன்னா பிரைவேட் ட்ரேட் அல்லது பிரைப்ஸ், கரப்ஷன், அந்த லஞ்சம் லாவண்யம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா தடுக்கிறதுக்காக நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, மெயின்ஸ் கொஸ்டின் வரும்போது கேட்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். discuss the significance of the Regulating Act of 1773 in laying the foundation of பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் நிர்வாகத்தை எப்படி இது வந்து இது பண்ணுச்சு இந்தியாவுக்குள்ள அப்படின்ற மாதிரி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணுச்சு அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த வார்ல எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு, ஸோ அப்போ வந்து ஒரு நிர்வாகத்துக்காக என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படி பல பெர்ஸ்பெக்ட்ல இருக்கு. அதாவது ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொல்லணும்னா ஒழுங்குமுறை சட்டத்தினோட பலன் என்ன, அதாவது அதோட தேவை வந்து சரியா நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாயிண்ட்ஸ் எழுதும் போது ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் அது வந்து தேவை இருந்ததா அப்படின்றத நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட் கீ ப்ரொவிஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட்ல என்னென்னு சொல்லிட்டு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வழிவகுத்தது, சுப்ரீம் கோர்ட்டை கிரியேட் பண்ணுது, அதெல்லாம் சொல்லணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்பாக்ட் என்னென்னு சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்பாக்ட்னா முன்னாடி வந்து பிரிட்டிஷ் அண்ட் பாம்பே எல்லாம் தனித்தனியா இருந்தாங்க. பாம்பே அதுக்கப்புறம் மெட்ராஸ் ப்ராவின்சஸ் ரெண்டுமே வந்து தனித்தனியா செயல்பட்டு இருந்தது. அது எல்லாம் சென்ட்ரலைஸ்டா கொண்டு வந்து நிர்வாக ரீதியா என்ன மாதிரியான தாக்கத்தை அது ஏற்படுத்துச்சுன்னு சொல்லணும். அதே போல லிமிடேஷன்ஸ் என்னன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பின்னால என்னென்ன சட்டங்களுக்கு வழிவகுத்தது, ஈவன் சொல்ல போனா இப்போ இதுக்கு அடுத்து பிட்ஸ் ஆக்ட் வந்தது, அதுக்கு அடுத்து வந்து சார்ட்டர் ஆக்ட் வந்தது. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த சட்டங்களுக்கு இது என்ன மாதிரி வழிவகுத்துச்சு அப்படின்றத நம்ம வந்து தெரியப்படுத்தணும். எப்பவுமே முதல் சட்டம் வந்து சில நிறைகள் சில குறைகள் இருக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்தடுத்து வர்றது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ஃபர்ஸ்ட் வர பிளான்ட் தான் வந்து சம் மிஸ்டேக்ஸோட இருக்கும். அடுத்தடுத்து அதுல இருந்து வரும்போது அது வந்து ஜெனியூனா அடுத்து அப்படியே வளர்ந்துட்டே வரும் இல்லையா? ஸோ அதோட மைனஸஸ் எல்லாம் எடுத்துட்டு அது என்ன பண்ணும், தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கேயும் ஒரு சட்டம் ஏற்றப்படும் போது அதுல இருக்கிற நிறைகள் குறைகளை கொண்டுதான் அடுத்தடுத்த வர சட்டங்கள்ல அதோட அட்வான்ஸ்ல கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி அடுத்த ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு இதோட தாக்கம் என்ன மாதிரி இருந்துச்சுன்றதை நம்ம மென்ஷன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கன்க்ளூஷன் பார்ட். ஓகேங்களா? ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1773 கொண்டு வந்த இது வந்து ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம் நம்ம கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அரசியல் சாசன வளர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, ஐ மீன் நம்ம கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அப்படி கான்ஸ்டியூஷனலி இந்தியா வளர்றதுக்கு இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒரு வழிவகையா இருந்துச்சு. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா அதுல இருந்து சுப்ரீம் கோர்ட்டை நம்ம அப்படியே இன்னைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், ஃபாலோ பண்ணியிருக்கோம். தென் அதுக்கு அடுத்து வந்து சீஃப் ஜஸ்டிஸ்ன்ற அந்த போஸ்டையும் இப்போ வச்சிருக்கோம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்தியாவோட கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ்க்கு அண்ட் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு அண்ட் பார்லிமெண்டரி ஓவர் சைட்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு அப்படின்னா ஆமா உண்மைதான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கன்க்ளூஷனா சொல்லலாம். ஓகேங்களா? சார் சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பட் இருந்தாலும் நாம பார்க்கும்போது வந்து சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எப்பவுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பவர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனதுன்னு சொல்லலாம் சென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரோ த ஃபிளாட்
அதே போல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் for the British parliamentary involving in Indian administration. ஓகேங்க. ஸோ அதாவது ஒரு வேற்று நாட்டிலிருந்து வந்து ஒரு நிறுவனம் வந்து இந்தியாவில் அதுவும் பொலிட்டிக்கலி சில டெரிட்டரிஸை பிடிச்சி சண்டையில் பேட்டில் ஆஃப் பிளக்ஸி பக்சர், அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் பிளாசி, அதுக்கப்புறம் ஒரு இடத்த பிடிச்சி அவங்க வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் வந்து எஸ் கரெக்டாக தான் இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த நாட்டோட அரசாங்கம் சில சட்டங்களை வகுத்து முதல் முறையா இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்க என்ன பண்ணாங்க, ஒழுங்குமுறைப்படுத்தினாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜீரோ தான் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட்னு நம்ம சொல்ல வரலாம். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்து முக்கியமா இதோட இனிமே என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி ஆக்ட் இதில் என்னென்ன சொல்லியிருந்தாங்க இந்தியன் அஃபேர்ஸ்லன்றதை ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஏன்னா இது வந்து சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம சொல்லும் போது என்னன்னே புரியாது. நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஹைரார்கி ஸ்ட்ரக்சர் போட்டு ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் அது கீழே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கொண்டு வந்து அது கீழே வந்து இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு கீழே கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் போட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்னென்ன பண்ணாங்கிறது போடும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதே போல வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து டில் 1857 ஐ திங்க். ஓகேங்களா. ஸோ அந்த பெரும் புரட்சின்னு சொல்லுவாங்க, கிரேட் ரிவோல்ட், அது வர வரைக்கும் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை வந்து பெரிய போஸ்ட் மாதிரி அதோட வழி வழியா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஈவன் அதுக்கு நிறைய அதிகாரங்களும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பதவிக்கு அல்லது அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து நிறைய அதிகாரங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னன்றதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா. அதை வந்து நீங்க இனிமேல் பாருங்க. ஓகேங்களா. அதே போல வந்து சுப்ரீம் கோர்ட்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் 1774 வந்திருந்தாலும் இப்போ எடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா கேஸையும் டீல் பண்ணல. சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ், ஈவன் சொல்ல போனா ஹிந்து லா, அதுக்கப்புறம் முகமது லான்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய லாஸ் இருக்கு. ஸோ அந்தந்த சட்டங்களை கொண்டு அவர்கள் எப்படி செயல்பட்டாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் எந்த அளவுக்கு வந்து அதுல இருந்து அவர்கள் இன்னும் கற்றுக்கொண்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து டே டு டே எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ரோல் என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. We will see you on next video. Thank you.